ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டமே இப்போது உன் வீட்டு வாசலில் உன்னை தேடி வந்து நிற்கிதுன்னு நினச்சிக்கோ. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான அதிர்ஷ்டம் எனும் பொக்கிஷத்தை தான் இந்த வியாழன் நாளின் வரமாக உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகுது. உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் வேண்டாம்னு நினச்சவங்களும் ஏண்டா இவங்களை வெறுத்தோம், ஏன் இவங்களை விட்டு ஒதுங்கி நின்னோன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக உயர்வாக வெற்றிகரமாக வாழப்போகிற. தனிமையோடு வாழ்ந்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது சகல சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புன்னகையும் ஆனந்த கூத்தாட போகிறது என் செல்லமே. யாரோ ஒருத்தர் உன்னை பற்றி நீ நினைக்கிறத பற்றிலாம் சரியாக சொல்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக உன்னுடைய எதிரியாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நண்பனை காட்டிலும் உறவுகளை காட்டிலும் எதிரி தான் எப்போதுமே தனக்கு எதிரியாக இருப்பவன் என்ன செய்கிறான்னு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உனக்கு எதிரியாக இருப்பவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நன்கு உணர்ந்து அதில் தவறாக இருக்கிற விஷயங்களை மாற்றி சரி செஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடுவேன்னு செல்லமே. இதுதான் உண்மை. எதிரில் இருக்கிறவனை நீ எதிரியாக பார்க்குறதெல்லாம் சரிதான், ஆனால் அவன் சொல்கிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து அதில் நீ மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கிட்டினா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும். எதிரி அவனுக்கே தெரியாமல் உனக்கு ஒரு நல்லது செஞ்சது போல் நன்மையும் உனக்கு வந்து சேர்ந்துடும். என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகும்னு நினச்சினா அது நம்பிக்கை. இதையும் நான் கடந்து போவேன், ஏன் கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும் நினச்சினா அது தன்னம்பிக்கை. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எப்போதும் உன் கூடவே இருக்கட்டும். நல்ல உதாரணத்திற்கு திறமையானவர்களையும் கெட்ட உதாரணத்திற்கு பிடிக்காதவர்களையும் பொதுவாக காரணமாக சொல்லுவாங்க. திறமையானவங்க ஜெயிச்சாங்க, அதுக்காக திறமை இல்லாதவர்கள் இங்கு ஜெயிக்காமலா இருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் எல்லாருக்கும் எல்லாமே தெரியலேனாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமையை நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படிதான் படித்தவனுக்கு ஒரு திறமைனா படிக்காதவனுக்கு ஒரு திறமை. இப்படி உன் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களையும் திறமைகளையும் நல்ல சந்தோஷங்களையும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். காலங்கிறது எப்போதும் ஒருத்தரை மட்டுமே வாழ வைக்காது, அது ஒருவருக்கானதும் அல்ல, எல்லாருக்கும் பொதுவானது தான் காலம். இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாருனா நாளைக்கு நிச்சயம் நல்லா இருப்பார், இன்னைக்கு ஒருத்தர் தோற்று போனார்னா நாளைக்கு நிச்சயம் ஜெயிப்பாருன்னு தான் நான் எல்லாருக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொடுப்பதற்காக தான் வேலை செய்கிறேன் என் செல்லமே. நீ கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தினா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியது தான். தைரியத்தோடும் நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்ய பாரு, அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். நீ உறங்கிக் கொண்டு இருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு உன் வேலையை நீ அமைச்சிக்கிட்டினா சாகும் வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காதல்லவா? ஒரு கட்டத்துக்கு மேலே நீயும் ஓய்வெடுத்துக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், கடின உழைப்பும் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் திறமையாக சுருக்கமாக வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறது. ஆனால் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அழகானது தான். அதை பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது. நீ வாய் தவறி பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது கை தவறி கீழே விழுகக்கூடிய கண்ணாடி ஜாடியை போலதான். அது காலில் குத்துச்சுன்னா ஆயுதம் அல்லவா, கூர்மையாக உன்னை குத்தி காயப்படுத்தி விடும் அல்லவா? அதே போலதான் வாய் தவறி யார் மனசும் நோகும்படி எதையும் பேசிடாத. இங்கு பிறந்த எல்லா மனிதர்களும் சாதனை படைப்பதும் இல்லை, வரலாறில் பேர் வைக்கிறதும் இல்லை. ஆனால் வரலாறாய் மாறினவர்களும் சாதனை படைத்த மனிதர்களும் தனக்கென மட்டுமே வாழாமல் பொதுநலத்துக்காகவும் நல்லது செஞ்சவங்களாக தானே இருக்காங்க. நல்லா யோசிச்சுப்பாரு, இது நிச்சயமாக உனக்கு புரியும். வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலதான். நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் தலை வாளுன்னு இருக்கோ அதே போல் வாழ்க்கைக்கும் இன்பம் துன்பம்னு ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியலாம், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நிச்சயமாக வரும். இப்போ துன்பங்கிற பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கனே, கூடிய சீக்கிரம் வாழ்க்கையின் இன்ப பக்கத்தை நோக்கி போகிறாய். அதற்கான வாய்ப்புகளை உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த வியாழன் நாளில் உன் சாயப்பா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். ஓம் சாய்ராம்.